ஏப்ரல் 23 எலெக்ஷன். எல்லாம் ஓட்டர் ஐடி வந்திருக்கும். கண்டிப்பாக ஓட்டு போட்டுடுங்க. உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கிறதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. எந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க. இல்லைன்னா உங்கள் கான்ஸ்டியூன்சியில் யார் நல்லா வாழோ, யார் எந்த நல்லது பண்ணுவான்னு தோன்றதோ அவளுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட மறந்துடாது, கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே அவளோட மேனிஃபெஸ்டோலாம் அப்படி பார்த்தேன். எல்லாம் ஃப்ரீபி தான் குறியாக இருக்கா. டிஎம்கே பார்த்தேன்னா விடியல் பயணம் தொடரும், அப்படி தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்கா. அப்புறம் மகளிர் உரிமை திட்டம் 1500 கொடுக்குறா போல இருக்குது. 2000 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுவும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கா. அது எது க்ரைட்டீரியா வச்சுருக்கா போல இருக்குது. அது என்ன க்ரைட்டீரியான்னு தெரியல. இப்போ கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். 2000 கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆஸ் யூஷுவல் பொங்கலுக்கு 1500 கொடுப்பா. எலெக்ஷன் டைமில் 3000 கொடுப்பா. அப்புறம் வந்து பேட்டி எடுப்பா. யார் பொங்கல் கொண்டாடலையோ அவளை பார்த்து கூப்பிட்டு பேசுவாள். அவளும் சொல்லுவாள், இந்த காசு ரொம்ப உபயோகமாக இருக்கும், நாங்கள் பொங்கலை சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த வீடியோ போடுவான். இதெல்லாம் சொல்லியிருக்கா. அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், நிறைய பேர் புரிந்துணர்வு கையெழுத்து போட்டிருக்கா, சீக்கிரமே இண்டஸ்ட்ரிலாம் ஆரம்பிச்சிடுவா, 5 லட்சம் வேலை கிடைக்கும், 10 லட்சம் வேலை கிடைக்கும்னு சொல்கிறான். எவ்வளோ வேலை கிடைக்குன்னு தெரியல. கிடைச்சா நல்லது தான். இதெல்லாம் தான் அவள் சொல்கிறது. அது தவிர 8000 கொடுக்குறாளாம், கூப்பன் தராளாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதை வச்சுட்டு நீங்கள் டிவி, ஃப்ரிட்ஜு எது வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இல்லைன்னா ரிப்பேரிங் ஒர்க்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், 8000 கொடுப்பேன், கூப்பன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் தான் அவள் சொல்கிறது. ஆஸ் யூஷுவல் ஹிந்தி எதிர்ப்பு இருக்கும். நவோதயா வரக்கூடாது, வந்தால் ஹிந்தி வந்துடும் அப்படின்னு சொல்கிறா. நீட் எக்ஸாம் ரத்து பண்ணுவோம் அப்படின்றா. அது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கா. இந்த வாட்டியும் அதே தான் சொல்கிறா. தேவைப்படும் போதெல்லாம் நீட் எக்ஸாம் பற்றி பேசுவாள், ஹிந்தியை பற்றி பேசுவாள். அது கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அது ஒரு பக்கம். இதெல்லாம் தான் அவள் அப்போஸ் பண்ணுறது. அப்புறம் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அது ரொம்ப நாளாக நான் ஸ்கூல் படிக்கிற நேரத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதுதான் இப்பயும் சொல்கிறா. மாநில சுயாட்சி, நாங்கள் நிறைய பவர் ஸ்டேட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் எவ்வளோ நடக்கும் எவ்வளோ நடக்காதுன்னு சொல்ல தெரியல. இதெல்லாம் தான் அவள் சொல்கிறது. ஏடிஎம்கே கிட்டத்தட்ட அதே தான். ஏடிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா, விடியல் பயணம் பொம்பளைங்களுக்கு மட்டும்னா ஆம்பளைங்களுக்கும் விடியல் பயணம், நீங்களும் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. டிவிக்கே சிட்டிக்குள்ளே மட்டும் இல்லை, இன்டர் டிஸ்ட்ரிக்டோட நீங்கள் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு, பெண்கள்லாம் ஃப்ரீயாக போகலான்னு டிவிக்கே சொல்கிறான். அவளும் பெண்களுக்கு காசு கொடுப்பேன், அது இதுன்னு அவன் டிவிக்கேன்னு சொல்லியிருக்கான். எதிர்ப்பு அப்படின்னு அப்கோர்ஸ் ஏடிஎம்கே இன்னும் கூட சொல்கிறான். அவன் ஃப்ரிட்ஜ் 8000 டிஎம்கே கொடுக்குறேன்னா நான் ஃப்ரிட்ஜு கொடுப்பேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது தவிர 3 சிலிண்டர் கொடுக்குறான்னா, டிவிக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ எல்லாம் ஃப்ரீ கொடுக்குறதுலாம் குறியாக இருக்கா. ஒருத்தருக்கு போட்டி போட்டுன்னு இருக்கா. எதிர்ப்புன்னு பார்த்தா எல்லாம் அதே எதிர்ப்பு தான் செய்ய போகிறேன். நீட் எக்ஸாம் எதிர்ப்பா, டிவிகே வந்தாலும் எதிர்ப்பா, ஏடிஎம்கேவும் எதிர்ப்பா, டிஎம்கேவும் எதிர்த்துட்டே இருக்கா. அதே மாதிரி நவோதயா வந்தாலும் எதிர்க்க தான் போகிறா. ஹிந்தி உள்ளே வந்தாலும் சொல்லுவாள், எதிர்ப்பா. எதிர்ப்பு அதே தான் இருக்கும். 3 பார்ட்டியும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லிகிட்ருக்கா. இப்போ கிரவுண்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தேன்னா, டிஎம்கே என்றைக்குமே நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாள். இப்பயும் சூப்பராக கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. எம்ஜிஆர் காலத்தில் டிஎம்கே தோப்புன்னு தெரிஞ்சால் கூட நல்லா ஒர்க் பண்ணுவாள். அதனால் அவன் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறது எப்போயுமே குறை சொல்ல முடியாது. ஏடிஎம்கே போன வாட்டி விட இந்த வாட்டி பரவாயில்ல போல இருக்குது. கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஏடிஎம்கேவும் ஒர்க் பண்ணுறா. இந்த டிவிகேவும் கமல்ஹாசனும் எப்போவுமே கம்பேர் பண்ணி பார்ப்பேன். எம்என்எம்க்கு ஃபேன் பேஸ் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேன் பேஸும் சொல்ல முடியாது. ஓரளவு ஃபேன் பேஸ் வச்சு இருந்தார் கமல்ஹாசன். ஆனால் ஒர்க் பண்ணான். தெருவாக போனான். தமிழ்நாடு பூரா அலைஞ்சான். ஒரு 8-10% ஓட்டு வந்தது, பர்சன்டேஜ் ஓட்டு வந்ததுன்னு சொல்லுவாள். ஆனால் அந்த பர்சன்டேஜ் ஓட்டு எதுவும் சீட்டாக கன்வெர்ட் ஆகலை. கமல்ஹாசனே தோற்று போயிட்டான்னு பார்த்துக்கோங்களேன். அதனால் அது பார்ட்டியை சஸ்டெயின் பண்ண முடியல. ஒன்றும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடச்சிது. அதோட பார்ட்டியும் கோவிந்தாகிடுச்சு. டிஎம்கேவோட ஐக்கியமாகிடுச்சுன்னு சொல்லலாம். ஏதோ டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டுருக்கார். ஒரு இடத்துல கூட எம்என்எம் கண்டெஸ்ட் பண்ணலை. டிவிகேக்கு ஃபேன் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. கமல்ஹாசனோட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்டிங்னு பார்த்தா கமல்ஹாசன் வே அஹெட் ஆஃப் விஜய். ஆனால் ஃபேன் பேஸில் பார்த்தா விஜய்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஃபேன் பேஸு. விஜய் சொன்னது கேட்டு ஓட்டு போடுற அளவுக்கு கூட அவன் ரெடியாக இருக்கா. ஒரு பைக் ஷோ ஒன்று நடந்தது, ரோட் ஷோ மாதிரி நடந்தது. நிறைய பைக்ஸ், நிறைய பசங்க ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக போயிட்டு இருந்தா. ஓட்டு கேட்குறா, ஓட்டு கேன்வாஸ் பண்ணிகிட்ருக்கா. நாங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தா கூட நாங்கள் இது விஜய்க்கு இது ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறா. எங்களையும் ஓட்டு போட சொல்கிறா. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த ஓட்டை பர்சன்டேஜ், இந்த என்தூசியாஸை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு கிரவுண்ட் ஒர்க் தேவைப்படும். விஜய் அந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணலைன்னு தான் சொல்லலாம்.
கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பயந்து போயிட்டாரோ, இல்லை ஒருவேளை இந்த சில்வர் ஸ்பூன் ஆட்டிடியூடோ, இல்லைன்னா வெயில் ஒத்துக்கலையோ என்னவோ தெரியல. ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறாரு. ரொம்ப பெரிய மீட்டிங்கில் வைக்கலை. எல்லா இடத்துலையும் நாளைக்கு மீட்டிங்கு நாளைக்கு மீட்டிங்கு போடுறான். அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல பேசுகிறான், அப்புறம் மிச்சம்லாம் ரத்து அப்படின்னு தான் போடுறான். அதனால் அப்படி கிரவுண்டில் ஒர்க் பண்ண முடியல. அதனால் அது கொஞ்சம் பர்சன்டேஜ் ஓட்டு எவ்வளோ வருதுன்னு தெரியல. என்னோ 10% வரும், 15, 20, 25% வரைக்கும் கூட சொல்கிறான். தெரியல எவ்வளோ பர்சன்டேஜ் வரணும். எம்ஜிஆர், என்டிஆர் அது மாதிரி கரிஷ்மா விஜய்க்கு இருக்கான்னு எல்லாரும் சொல்ல தெரியல. எம்ஜிஆர்லாம் வாழலாம் சும்மா. எம்ஜிஆர்லாம் இந்த இப்படி காட்டுவான், 2 விரலை காட்டுவான், அதுக்கே ஓட்டு விடும். அந்த அளவுக்கு விஜய்க்கு இருக்கான்னு எனக்கு சொல்ல வரலை. ஒரு வேலை இருக்குன்னு எனக்கு இன்னும் தோணலை. எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வருதுன்றதை விட எவ்வளோ சீட்டு வருதுன்னு தான் முக்கியம். ஏன்னா இந்தியாவில் பர்சன்டேஜ் ஓட்டுக்கு ஒன்றும் பெருசாக வேல்யூ கிடையாது, சீட்டுக்கு தான் வேல்யூ. இப்போது ஒரு 4 பேர் நிற்கிறான் வச்சுக்கோ, ஏன்னு ஒருத்தர் நிற்கிறான், அவன் தான் ரூலிங் பார்ட்டி. பிசிடி ஏ வகைஸாக நிற்கிறான்னு வச்சுக்கோ. இப்போ என்ன அது ஓட்டு ஸ்கேட்டர் ஆகும். ஏக்கு ஒரு 35% வருது, பிசிடி 20, 25, 25 வாங்க, 20, 25, 20 அப்படி வாங்குறான்னு வச்சுக்கோங்க. 65% ஏக்கு அகைன்ஸ்டாக வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஏ தான் ஜெயிமா. மீது 65% குப்பத்தொட்டிக்கு தான் போகணும். ஏன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். விஜய்க்கு எவ்வளோ சீட்டு வருதுன்னு தெரியல. ஒரு 8-10 சீட்டு வந்ததுன்னா ஒரு வேளை அந்த ஒரு அப்போசிஷனாக ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு பார்ட்டியை சஸ்டெயின் பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷனில் கொஞ்சம் ஜாஸ்தி ஓட்டு வாங்க பார்க்கலாம். ஓரளவு மெயின் அப்போசிஷனாக கூட வரதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் தெரியல எவ்வளோ பர்சன்ட் வரணும். ஒரு வேளை 1-2 சீட்டுலாம் வந்ததுன்னா அதை வச்சுட்டு கஷ்டம்தான் ஆகும். அடுத்த 4 வருஷம் 5 வருஷத்துக்கு சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம். அதுவும் விஜயால் அப்படி ஒன்றும் பெருசாக கிரவுண்டில் ஒர்க் பண்ணுற ஆள் மாதிரி தெரியல. இப்போ கிரவுண்டில் கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணுற ஆட்டிடியூடு வந்தால் வேணால் கொஞ்சம் பார்ட்டியை மேலே கொண்டு வரலாம். இல்லைன்னா அது எம்எல்ஏ மாதிரி தான் போயிடும்னு தோன்றுறது. பார்க்கலாம் எப்படி நடக்கிறது என்னன்னு தெரியல. எந்த பார்ட்டி வந்தாலும் சிலதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். நம்பர் 1 எஜுகேஷன். நம்ம குவான்டிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கலாம். நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் குறைஞ்சி தான் போயிருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நம்ம பசங்க ரொம்ப கஷ்டப்படுறான். மோரோவர் இந்த ரிசர்வேஷன் பாலிசி வச்சுட்டே ஒரு கம்யூனிட்டி மேலே கொண்டு வந்துட முடியாது. ரிசர்வேஷன் பாலிசி தேவை தான், ஒரு கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனாலும் அவளுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கணும். கொடுத்தா தான் அவளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். அது வந்து தன்னைத்தானே அவளே மேலே வந்துடுவாள். அதுதான் ஒரு கட்சியோட கொள்கையாக இருக்கணுமே ஒழிய அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி கைக்குள்ளே போட்டுட்டு அந்த ஓட்டை வாங்குறது இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறேன் அவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, சொல்லவும் கூடாது. அது ஒன்று. இன்னொன்று இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன், இப்போ விருந்தினர்வு கையெழுத்து போடுறேன், எல்லாம் சரி தான். அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்சுவலாக ரியலைஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். அந்த பர்சன்டேஜ் கன்வர்ஷன் கம்மியாக தான் இருக்கும். நமக்கு அம்பானி அதானி அவெல்லாம் ஒன்றும் விரோதி கிடையாது. நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கண்டியூசிவ் அட்மாஸ்ஃபியர் கொண்டு பண்ணணும். எல்லாம் ஃபாரினர்ஸ் இல்லை, இந்தியன்ஸ் இந்த அம்பானி அதெல்லாம் வந்து இங்கே இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும். இங்கே டிவிஎஸ் இருக்கா, அவளை யூஸ் பண்ணிக்கணும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ், லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஆரம்பித்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணணும். இன்ஜினியரிங் எஜுகேஷனும் நல்லா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். வெளியில் வரவா எம்ப்ளாயபிளாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அவளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ எஜுகேஷன் நல்லா பார்த்துக்கணும். இன்னொன்று லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், ஆல்கஹாலிசம், ட்ரக் அடிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துன்றா. ஆக்சுவலாக ஸ்கூல் பசங்க கூட ட்ரக் ஈஸியாக கிடைக்கிறதுன்றா. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் என்ன பண்ணணும், ஒழிக்கணும். இதெல்லாம் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பண்ணணும். பண்ணால் தமிழ்நாட்டில் மேன் பவர் இருக்குது, தமிழ்நாட்டில் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. பசங்கள்லாம் படிக்காதவன்னு ஒன்றும் இல்லை, அவளுக்கு சரியான படிப்பு கிடைக்கல. அதுதான் மெயின். நல்லா படிப்பு கொடுக்கணும். முன்னெல்லாம் தமிழ்நாட்டு பசங்க தான் ஐஐடியிலலாம் ஃபஸ்ட்டு 10 ரேங்க் பார்த்தா தமிழ்நாடு சென்னையில் பர்டிகுலராக 7 பசங்க இருப்பான். இப்போ அது இல்லை. ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் ஸ்கில் கூட ரொம்ப குறைஞ்சி போச்சு. இங்கிலீஷ் ஹாஸ் பிகம் என்ன சொல்கிறது பிஸ்னஸ் லாங்குவேஜ். அது கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மலாம் தமிழ் மீடியத்தில் தான் படித்தோம். ஆனால் நம்ம பேசுகிற இங்கிலீஷ் கூட இந்த காலத்து பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர பசங்க பேச மாட்டேங்கிறா, ரொம்ப தடுமாறுறா. கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். நவாதியா மாதிரி ஸ்கூல்லாம் கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி மேலே கொண்டு வரணும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதெல்லாம் மெயினாக வச்சு பண்ணணும். வர்றவா எப்போவுமே வந்து ஒரு 5 இயர்ஸ் நமக்கு கொடுத்துருக்கா. அதில் வாட் பெஸ்ட் வி கேன் டூ. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரவோ வரலையோ அது இம்மெட்டீரியல்.
நம்மளால் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும் அதுதான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இந்த கம்யூனிட்டிக்கு காசு கொடுக்குறேன், அந்த கம்யூனிட்டி ஹஜ் யாத்திரை போகலாம், காசி யாத்திரைக்கு காசு கொடுக்குறேன், அதெல்லாம் செகண்ட்ரி, அதெல்லாம் தேவை கூட இல்லை. அவளை பார்த்துக்குவா. நீங்கள் எந்த தமிழ்நாட்டுக்கு சுபிஷமோ அது பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே விரோதமாக பார்த்துட்டு இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் சிலதெல்லாம் அப்போஸ் பண்ணணும். ஒரு 3 லாங்குவேஜ் ஹிந்தியெல்லாம் நம்ம திணிக்கிறதெல்லாம் நம்மளால் ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் அப்போஸ் பண்ணணும். அதே சேம் டைம் இப்போ கேரளாவும் அப்போஸ் பண்ணுறா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. ஆனால் அவளோட என்னென்ன லாபமோ அதெல்லாம் எடுத்துக்கிறா. அதே மாதிரி தமிழ்நாடும் அந்த ஆட்டிடியூட்டை டெவலப் பண்ணிவிட்டு மேலே வரணும். பார்க்கலாம் எந்த கட்சி வரும்னு. எனக்கு எது வரும்னு சொல்ல தெரியல. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டில் ஒன்று வரப்போகிறது. பொதுவாக டிஎம்கேக்கு எட்ஜ் இருக்குதுன்னு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறா. பார்க்கலாம் எது வருதுன்னு.